காமாக்கியா அப்படின்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பியூபர்ட்டி ரிலேட்டடா அவங்களுக்கு வந்து அந்த ஏப்ரல் மாசம் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ஆமா. அந்த 3 நாட்கள் வருது. அந்த சக்தி. அதோடைய எனர்ஜி லெவல் அப்படின்லாம் பார்க்குறப்போ, நம்ம ஆடி அமாவாசையிலலாம் போயிட்டு காமாக்கியாலாம் போயிட்டு வரோம்னா, எதுவும் வேண்ட கூட தேவையில்ல. ம். காலடி எடுத்து வச்சுட்டு, அங்க வந்து பிரசாதமாவே அந்த சிகப்பு துணிய தான் குடுப்பாங்க. அது மேல போட்டு வச்சுட்டு. அத பேசாம வாங்கிட்டு வந்தாலே, இந்த ராகு, கேது சம்மந்தப்பட்ட, இந்த அமானுஷ்யம் சம்மந்தப்பட்ட, இருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அடிச்சு தூக்கி கிளியர் பண்ணிடும். நெறைய பேத்துக்கு காமாக்கியா அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது. ஏன்னா, ஆமா. அகோரிகள் போகக்கூடிய இடம், அங்க மாந்திரீகம் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறத விட, பூர்வ ஜென்ம கனெக்டிவிட்டி இருந்தா மட்டும் தான் காமாக்கியா போக முடியும். நிச்சயமாக. அதுவும் பெண் சக்தி சம்மந்தப்பட்டது. ஆனா, ஆண்கள் அதிகமா வரக்கூடிய இடம் அது. ம். ஆண்கள் அங்க வந்து டோட்டல் சரணாகதி ஆகக்கூடிய அமைப்பு. அதாவது இந்த அந்த இடத்துல இடத்துல. ஒரு சின்ன சரித்திரத்தை யோசிச்சோம்னா, அம்பாளுடைய பூலோகத்துக்கு வரும்போது, அவங்களுடைய பாகங்கள் ஒவ்வொரு இடத்துல சிதறி விழும்பொழுது, அந்த மெயினான அந்த ஒரு பெண்ணுக்கான அந்த ஒரு ஆமா, மெயினான அங்க உறுப்பு விழுந்த இடம் தான் அந்த ஆமா. காமாக்யா கோவில் அப்படின்னு அதுதான் அந்த பெண் சொல்லப்படுறது. சக்தி ம். விழுந்த இடம். அதாவது உயிர் உள்ள இடம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அந்த இடத்துல கண்டிப்பா. வந்து வருஷத்துக்கு ஒரு தடவ உயிர் இருக்கிற மாரியே, இன்னும் அந்த ஊற்று எங்கிருந்து வருதுன்னு யாராலயும் கண்டே தெரியல. பிடிக்க ஆமாமா. முடியாத ஒரு அமைப்பு. ஸோ ஆமாமா. அந்த மாரி டைம்ல ஆடி அமாவாசையில இந்த காமாக்யா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பேசாம அமைதியா உட்காந்துட்டு எதுவும் கேட்காம வந்தாலே, அந்த எனர்ஜி அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி குடுத்துரும். அவ்வளோ நல்லது குடுத்துரும். ஒரு தடவ போயிட்டு வந்தாலே பலன் அதிகம். தூமவதிங்கிறது ஆன்மாக்கள் சூழ்ந்து இருக்கக்கூடியது. அதுதான் வந்து இந்த ஆடி அமாவாசையில நம்ம பித்ருக்களுக்கு பண்றோம் இல்லையா? அந்த தூமாவதி வழிவிடும். நம்மள யமன், யமனோட ம். ரிலேட்டட் அவங்க. ம். ம். உயிரை எடுக்கக்கூடிய சக்தி உடையவங்க தூமாவதி. ஓகே. ஈவிரக்கம் எதுவுமே இல்லாம. அந்த மாரிலாம் இருக்கப்போ, இந்த மாரி எனர்ஜிஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து தூமாவதிக்கும் உண்டு. அப்போ இந்த மாரி காளிய வழிபடுறப்பவும் யமனையும் நெனச்சுக்கணும், காலபைரவரையும் நெனச்சுக்கணும். காலபைரவர் தான் நம்மளுடைய கர்மா கழிக்கக்கூடியவர். காலபைரவருக்கும் அந்த பவர் உண்டு. ஏன்னா, ஆன்மாக்கள்லாம் போய் கிட்டத்தட்ட சரணாகதி ஆறது நம்ம மயானத்திலேயே பார்த்துருப்போம். காலபைரவர் தான் வச்சிருப்பாங்க. காலபைரவர், காளி அந்த மாரி வச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு வழிபாடு பண்றப்ப, பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும்.